அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று வியாழக்கிழமை, dated 13th August 2026. வந்தே பரபிரம்ம சிதாத்மஹம்ச துவந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானமீ ஆனந்த சுகதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஓம் தத் சத். குரு வந்தனம். ராகாதி ரோகான் சததானுசக்தா நசிஷ்காய பிரஸ்ருதா நசேஷா ஔத்சுக்ய மோகாரதிதாம் ஜகான யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து செஷன்ல சித்த வித்தையார்த்திகள் சட்டை அணியக்கூடாது, சட்டை அணிந்தால் வியர்வைகள்லாம் வந்து அந்த வியர்வை புளித்து அது மூலயமா நமக்கு தோல் வியாதிகள், சொறி, சிரங்கு இந்த மாதிரி எல்லாம் வரும். அது மாதிரி இந்த பெண்கள் வளையல் அணிதல் அப்படின்ற பேர்ல அந்நிய ஆடவர்கள் கிட்ட கையை கொடுத்து வளையல் அணியறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகள் அந்தந்த பிரதேசத்திற்கு ஒரு தலைவர்களை நியமிக்கணும். அந்த தலைவர்கள் மூலயமா சித்த சமாஜத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் மற்ற எல்லாருக்கும் பகரணும். அதே மாதிரி அபியாச ஆலயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுச்சுன்னா அதை எல்லாரும் கூடி சேர்ந்து அது அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப அனுசரிச்சு அந்த செயல்முறைகளை நடக்கணும். ஒரு விழா நடந்ததுன்னா அந்த விழாவில் சத்தினி சபிதி இடுப்புல ஒற்றை ஆடை மட்டும் அணிஞ்சு அதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். சித்த வித்தை அபியாச ஆலயம் இருக்கு இல்லையா? இந்த அபியாச ஆலயம் எதுக்கு நிர்வகிச்சாங்க, எதுக்காக நிறுவனாங்க அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட வாக்குகள், கெட்ட சகவாசங்கள், அத நடவடிக்கைகள், கெட்ட நடவடிக்கைகள்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் நல்லா இருக்காது. அவங்க பேசக்கூடிய விதமும் நல்லா இருக்காது. சகவாசங்கள், அவங்க பழகக்கூடிய ஆட்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நல்ல நடவடிக்கைகள், நல்ல சகவாசம், நல்ல வாக்கு, இதுக்கெல்லாம் இவங்க மாறணும். அப்படி மாறும்பொழுதுதான் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கும். நமக்கு இருக்க சர்வ குணங்களும் என்ன பண்ணணும், நமக்குள்ள அடங்கணும். அது அடங்கும் போதுதான் நமக்கு மேல்கதி கிடைக்கும். அந்த ஜீவனுக்கு அந்த மேல்கதி கிடைச்சதுனாதான் நாம விஷய ஞானியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இதே மாதிரி நடவடிக்கை கிரமங்கள்ல ஃபாலோ பண்ணணும். சித்த வித்தைய தொடர்ந்து அபியாசம் செய்யணும். அப்படி அபியாசம் செய்யறதுக்கு தடையும் முடக்கமும் ஏற்படுது, அதை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு ஈஸ்வரன் மேல பக்தி இல்லை, அவங்களெல்லாம் சண்டாளர்கள்,
சோ அவங்கள விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகள் முகசவரம் செய்யக்கூடாது, அதாவது முடிய வெட்டக்கூடாது. சித்த வித்தியார்த்திகள் ஒரே ஒரு முடிய கூடும் தானாவே நசிக்க கூடாது, அதாவது வெட்டக்கூடாது. ஏன்னா இந்த முடியெல்லாம் நசிக்கிறது என்னன்னா இயற்கைக்கு விரோதமாக ஒரு செயல். ஏன்னா நாம பிறக்கும் போது நம்ம தலைமுடியோட தான் பிறக்கிறோம். இயற்கையிலே வந்த விஷயம் அது. சோ அத நாம நசிப்பிக்க கூடாது. அப்படி நசிப்பிச்சோம்னா நமக்கு பலவிதமான நோய்களும் உண்டாகிறதுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப தானா நசிச்சதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி அப்படி இல்லாம நாமளாவே அந்த முடிய நசிக்கிறோம், அதாவது வெட்டிக்கிறோம், இத சவரம் செய்யறாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா புருஷத்துவம், அதாவது ஆண்மை இல்லாமலும் கம்பீரம் இல்லாமலும் சக்தி இல்லாமலும் நசித்து போகிறதுக்கு இடமாகுது. சோ அப்ப முடிய நாம நசிப்பிச்சோன்னா இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம், நாம போயிட்டு மாசம் மாசம் முடிய வெட்டிக்கிறோம். சோ இந்த முடி வெட்டுறதால ஆண்மை இல்லாம போயிடுது, கம்பீரம் இல்லாம போயிடுது, சக்தியும் இல்லாம போயிருது. சோ இதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்ப காட்டுல வாழக்கூடிய சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி மிருகங்கள், அதுக்கப்புறம் பறவைகள் இருக்கு இல்லையா, புறா, கிளி, பருந்து, மற்ற பறவை இனங்கள், இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுங்களெல்லாம் அந்த ரோமம் இருக்கு இல்லையா, அந்த இறகுகள் எடுத்துட்டு அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்கும் அது பாக்குறது? நல்லா இருக்குமா? மெலிஞ்சு போய் அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா நல்லா இருக்காது, கம்பீரம் இல்லாம அழகு இல்லாம ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு சிங்கமே இருக்கு, அதோட முடியெல்லாம் நசுப்பிச்சு அது முடியெல்லாம் இல்லாம அப்படியே யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. அந்த முடியெல்லாம் சவரம் செஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சிங்கம் எப்படி இருக்கும், ஒரு புலி எப்படி இருக்கும், ஒரு கரடி எப்படி இருக்கும். சோ அதே மாதிரிதான் அழகு இல்லாம மெலிஞ்சு போய் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நமக்கும் இந்த முடி கம்பீரத்தையும் அழகையும் ஆண்மையும் சக்தியும் கொடுக்குது. சோ அத நசிப்பிக்க கூடாது. இது எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அதுல தாடி முடியெல்லாம் ஜடமுடி மாதிரி நீட்டாவே வச்சுட்டு இருப்பாங்க. சோ அத அழகாவும் பராமரிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த ராஜாக்கள் சக்கரவர்த்திகளே அந்த முடிய அப்படிதான் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை பத்தி தெரியாதவா வச்சிருந்திருப்பாங்க? அதை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சதால தானே அவங்க அந்த அந்தஸ்துல இருக்கக்குள்ள கூட அதை விட்டு கொடுக்காம வெட்டாம அதை பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், பாதி சவரம் அர்த்த சவரம் பண்றோம், அதாவது ட்ரிம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. தாடி எல்லாம் இப்ப கூட ஃபுல்லா வைக்காம என்ன பண்றாங்க, கொஞ்சமா ட்ரிம் பண்ணிக்கிறாங்க, முடிய போய் கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ள நிறைய டிசைனா தலை வாடுறது. சோ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி மினிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சட்டை போடுறது, நகை போடுறது, உதட்டுல சாயம் போடுறது. சோ இதெல்லாம் அனாச்சாரம். இதனால நம்மளோட சக்தி, அத முகத்துல பார்த்தா நிறைய வாசனை திரவியங்கள் தலையில தடவிக்கிறது, முகத்துல போட்டுக்கிறது, ட்ரெஸ்ல பார்த்தா சென்ட் போட்டுக்கிறது. ஸோ இது மாதிரிலாம் பண்றதால நம்மளுடைய உடலுக்கு, முடிக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுது. இதனால நம்மளோட ஜீவன் நசிச்சுதான் போகுது. ஸோ அதனால பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஜீவன் வெளியில போய் நசிச்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அப்படி தன்னுடைய சக்திய வெளியில போய் நசிக்க விடாம நமக்கு குதம்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அந்த குதம் வழியாக மேல கீழையும் நடத்தி நம்மளுடைய இருதயத்தில் அமர்ந்திருக்கிற அந்த ஈஸ்வரனோட போய் சேரணும். அப்படி சேரும்போது எந்த ஒரு நோயுமே இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. சோ இது ஒரு சட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்ப போலீஸ்காரங்க, அதுக்கப்புறம் மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். சோ இப்ப அவங்கள போயிட்டு நீ ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகணும் அப்படிலாம் நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் கோடு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
ஆனா உண்மையாவே நடவடிக்கை கிரமத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கொள்கையை ரொம்ப அனுசரிச்சு நடக்கணும் அப்படின்ற ஒரு தீவிர எண்ணத்தோட இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம்? அவங்க அந்த வேலைக்கு போற நேரத்துல மட்டும் அந்த ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு, மத்த நேரத்துல நம்ம நடவடிக்கை கிரமத்துக்கு ஃபாலோ பண்ணி, அந்த ஆடையெல்லாம் மாத்திக்கணும். சோ அந்த மாதிரி மாத்திட்டு இருக்கிறவங்க, ஆ ஜபத்துக்கோ, சத்தினிக்கோ வந்தாங்கன்னா, அவங்கள நாம சேர்த்துக்கலாம். ஏன்னா, அவங்க வந்து இந்த கொள்கைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறதால, சோ நாம அந்த ஒரு இத வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, நம்ம அவங்கள எல்லாத்துலயும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சித்த வித்தை சம்பந்தப்பட்ட ஆசிரமம் நடத்தணும்னாலும், ஆலயம் நடத்தணும்னாலும், சங்கம் நடத்தணும்னாலும், சோ அது சித்த சமாஜத்தோட அனுமதி வாங்கி தான் அந்த போர்டு வைக்கணும். சோ அனுமதி பெற்றாதான் அந்த நிலையத்த நடத்தணும். அப்படி அனுமதி இல்லாம அந்த அப்பியாச ஆலயத்த நீங்க நடத்துனீங்கன்னா, சோ அத தடை செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி இந்த சித்த வித்தை அபியாச நிலைய நிர்வகிக்கிறாங்க இல்லையா? அந்த புதுசா ஒரு நிலைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சித்த வித்தை சார்ந்த அந்த பெயர்கள தான் வைக்கணும். சோ அது தவிர்த்து வேற எந்த பெயரையும் வைக்கக்கூடாது. ஏன்னா, வேற ஒரு பெயர வைக்கும்போது, நாளடைவுல என்ன பண்ணும்னா, அது வேற ஒரு கட்சி மாதிரி, வேற ஒரு மதம் மாதிரி அது பேர் மாறினதால அதுவும் மாறி போயிடும். சோ அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா, நமக்குள்ளவே போட்டிகள், சச்சரவுகள், சண்டைகள் இதெல்லாம் உருவாகும். சோ அத தவிர்க்கணும் அப்படின்னா, சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னு இந்த பேனர்ல தான் நம்ம எல்லா சித்த வித்தை அபியாச ஆலயமுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி சித்த வித்தை அபியாச ஆலயம் சமாஜத்துக்கு கீழ நிர்வகிக்கப்படுறது இல்ல. இந்த ஆலயத்தை நி நிர்வகிக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, கெட்ட பெயர் தான் உண்டாகுது சமாஜத்துக்கு. நெறைய கஷ்டம், நஷ்டம் இதுதான் உண்டாகுது. ஏன்னா, இந்த அபியாச ஆலயத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மாதத்துக்கு 1 தடையோ, இல்ல 2 தடையோ, இல்ல வாரத்துக்கு 1 தடையோ அந்த மாதிரி தான் போயிட்டு அபியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த நேரத்துலலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சொந்த வேலைய தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சட்டை அணியக்கூடாது அப்படின்றதுல இருந்து மட்டும் சாமி விலக்கு குடுக்குறாரு. ஏன்னா, அங்க அலுவலகத்துல அவங்க இந்த மாரி சட்டை அணியாமல் போகுறத அவங்க பின்பற்ற முடியாது இல்லையா? சோ அப்ப வந்து சாமி இந்த ஒரு சட்டத்துக்கு மட்டும் அவங்களுக்கு விதிவிலக்கு குடுக்குறாரு. பரவால்ல. அப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு விழா நடக்குது, ஒரு ஜெபம் நடக்குது அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அவங்க அந்த அலங்காரத்தெல்லாம் நீக்கிட்டு வரும்பொழுது, அவங்கள வந்து சத்தினிலயும், சபீதிலயும் சேர்த்து மற்ற எல்லா வேலைகளையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நடவடிக்கை கிரமங்கள ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் நடக்குறாங்களோ, அவங்கள நான் கவனிச்சுப்பேன். ஆனா, இத பின்பற்றி நடக்காதவங்கள பத்தி எனக்கு எந்த ஒரு சிரத்தையோ, சிந்தனையோ இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப கூடுமான வரைக்கும் நாம இதுல சொல்லக்கூடிய எல்லா சட்டத்தையும் பின்பற்றிட்டு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதாவது மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நாம இந்த வித்தைய அபியாசம் செஞ்சுக்கிட்டு வரணும். சோ அப்படி வர்ற பட்சத்துல ஜென்யூனா நடந்துக்கிற பட்சத்துல சாமி என்னன்னா, அவரு வந்து நம்மள கவனிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் குடுக்குறாரு. அதே மாதிரி சமாஜத்துக்கு கீழ ஆலயம் நடத்தக்கூடாது. நடத்துறதும் இல்ல. இப்பொழுது சமாஜத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, சோ அவங்கள வந்து நிர்வகிக்கிறதும், அப்படி இல்லன்னா புதுசா சமாஜத்துக்குள்ள உறுப்பினர்கள் வருவாங்க இல்லையா? அவங்கள நிர்வகிக்கிறது மட்டும் தான் சமாஜத்துடைய வேலை. அதனால வெளியில இருக்க இந்த அப்பியாச ஆலயங்கள்ல அதெல்லாம் வந்து அவங்க வந்து நிர்வகிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப ஆலயத்துல நடத்தி நெறைய பேர உறுப்பினர்களா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சமாஜம் வந்து இந்த அப்பியாச ஆலயங்கள்லாம் நிர்வகிக்க கூடாது. அதே மாதிரி சித்த சமாஜம் வந்து உலக சாந்திக்கு உள்ளது. உலக ரட்சைக்கு
உலக ரட்சைக்காக இருக்கிறதாகும். ஆனா இந்த அபியாச ஆலயங்கள்லாம் உலக ரட்சைக்காக கிடையாது. அவனுடைய சுயநலத்துக்காகவும் அவங்கவங்க ஒரு காரியம் சாதிப்பதற்காகவும் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாமி பகிரங்கமா சொல்றாரு. இப்ப இந்த அபியாச நிலையக்காரர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒருத்தரை சண்டை போட்டுக்கிறாங்க, குறைச்சு குறைச்சு பேசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் அப்பவே நடந்திருக்கு போல இருக்கு. அதனால சாமி என்ன சொல்றாருன்னா, அப்பியாச நிலையக்காரர்கள் யாதொரு ஐக்கியமும் இல்லாமல் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு. என்ன பண்றாங்க இந்த அப்பியாச கலைஞர்கள், அந்த அப்பியாசத்துல இருக்கிற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சொந்த காரியத்துக்கு தான் பெருசா முக்கியத்துவம் தராங்க. சொந்த வேலைய செய்றாங்க, சொந்த வியாபாரத்த பண்றாங்க, சொந்த குடும்பத்த பாத்துக்கிறாங்க, சொந்த சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. சோ இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? சித்த வித்தை தானே பெருசு, அபியாசம் தானே பெருசு. ஆனா அத நாம பாக்குறது இல்ல. பாக்காம இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாவும், இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதா சாமி சொல்றாரு. அதே மாதிரி இந்த அபியாச ஆலயக்காரர்கள், அபியாச நிலையத்துக்காரர்கள் என்ன பண்றாங்க, வெளியில இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடன சேர்ந்து நடக்கிறதுக்கும், அவங்க கூட பழகுறதுக்கும் செய்றாங்க. சோ இப்ப நாம உள்ளுக்குள்ள நாம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்முக பயணமா போயிட்டு இருக்கிறோம். ஆனா வெளியில பயணிக்கிறவங்களோட நாம ரொம்ப சேர்ந்து பழகும் பொழுது, அப்ப நாமளும் வெளியில போகறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே அங்க உருவாகுது இல்லையா? சோ இதத்தான் சாமி அப்படி சொல்றாரு. அப்ப நாம முடிஞ்ச வரைக்கும் வித்தியார்த்திகள் கூட தான் சகோதர சகோதரத்துவமா நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகள் எந்த ஒரு சங்கத்திலேயோ, இல்ல மத பிரச்சாரத்திலேயோ போகக்கூடாது. எந்த ஒரு கூட்டத்துக்கோ, இல்ல இப்ப ஒரு கோயில்ல ஃபங்ஷன் நடக்குது போறேன், இல்ல அங்க ஒரு மதம் சார்பா ஒரு ஃபங்ஷன் நடக்குது போறேன், இல்ல ஏதோ ஒரு கட்சி சார்பா ஒரு மீட்டிங் நடக்குது, ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது. சோ அத நான் அப்படி போனோம் அப்படின்னாங்கன்னா, அவங்கள சித்த வித்தியார்த்தியா கருதக்கூடாது. அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்கள் தன்னோட பெயருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பட்டம், ஆனந்த பட்டம் இந்த மாதிரிலாம் சேர்த்து கொள்ள கூடாது. மேற்சொன்னபடி சித்த வித்தியார்த்திகள் அந்த மாதிரி ஆனந்த பட்டம் சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க அபியாசம் பண்ணல அப்படின்னா, அவங்கள நாம சித்த வித்தியார்த்தி சகோதரர்களா கூட ஏற்றுக்கொள்ளவோ, இல்ல கருதவோ கூடாது. அவர்கள் அப்புறம் அந்த சமாஜத்தை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. அங்க சமாஜத்துல இருந்து சோ அதுக்குள்ள இனிமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருப்பாங்க. சோ அவங்களையும் இந்த சட்டங்களை பின்பற்றி நடக்காதவர்கள் கிட்டயும், இந்த மாதிரி பேருக்கு பின்னாடி ஆனந்த பட்டம் போட்டுக்கிறவங்க கிட்டயும், சோ நாம எந்த ஒரு விதத்திலையும் ஒத்துழைக்கவும் கூடாது. அவங்க கூட எந்த ஒரு கூட்டுறவும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சாமி சொல்றாரு. சோ இன்னையோட நடவடிக்கை கிரமங்கள் 30 சட்டங்கள் முடிஞ்சிருச்சு. சோ நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற சட்டம் பார்த்திங்கன்னா 26வது சட்டம். இது ஏற்கனவே நடவடிக்கை கிரமங்கள் படி அனுசரித்து நடக்காத சித்த விதை பெற்றவர்கள், அதாவது சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில், அதாவது இந்த 30 சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க தான் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு நான் முன்னமே நான் சொல்லியிருந்தேன். அதைத்தான் இந்த சட்டமும் இங்கே விளக்கிறதா இருக்குது. மேல் எழுதிய வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்காமல் இருக்கக்கூடிய சித்த விதை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தான் எழுதுகிறாரு. அப்போது இந்த வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்குகிறவர்களை தான் நம்ம சித்த வித்தியார்த்திகள்னே சொல்ல முடியும். அப்படி சித்த வித்தியார்த்திகள் அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பட்டங்களை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் போட்டுக்கிறதுக்கு ஒரு
அனுமதி இருக்குது. அது என்ன அப்படின்னா பிரம்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டங்கள் வந்து போட்டுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆனந்த பட்டமோ வேறு ஏதாவது பட்டங்களோ போடுறதுக்கு எந்த வித அனுமதியும் கிடையாது. அது சித்த வித்தியார்த்திகள் இந்த நடவடிக்கை கிரமங்கள் முழுவதுமாக அனுசரித்து நடக்கிறவர்களுக்கு அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவங்க வெறும் சித்த வித்தை பெற்றவர்களாக மாத்திரமே இருக்கிறதாக இருந்தால் அவங்க எந்த ஒரு பெயரையும் முன்னுக்குள்ளே நம் பெயருக்கு முன்னாடி போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து இங்கே சொல்கிறார். ஆனந்த பட்டமோ எந்த ஒரு பட்டமும் போட்டுக்கக்கூடாது. இந்த ஆசிரமத்திலேருந்து பிரிந்து போனவங்கள், சித்தாசிரமத்திலேருந்து பிரிந்து போனவங்களாகட்டும், இல்லை இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காத நிலைமையில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், அவங்கள சித்த வித்தியார்த்திகளாகவோ சித்த வித்தியார்த்தியினுடைய சகோதரராகவோ நாம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறார். அப்போ சித்த வித்தியார்த்திகள் கூடக்கூடிய ஜபத்திலாகட்டும் சக்தினியிலாகட்டும் அவங்கள சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும், அவரோட யாதொரு விதத்திலும் ஒத்துழைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து ஒரு சட்டமாகவே எழுதியிருக்கிறார். 27வது சட்டம் சொல்கிறது என்னென்னா, மேற்சொல்லப்பட்ட இந்த வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கிறவங்களுக்கு மட்டுமே நாம் கவனிக்கிறதாகும், மற்றவர்களை பற்றி யாதொரு சித்தையோ சிந்தனையோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து எங்கே வந்திருக்கணும் அப்படின்னா கடைசி சட்டமாக வந்திருக்கணும். அப்போ தான் 29ஐயும் சேர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். இது ஏன் 27ல் வந்திருக்குது அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிறது இது 1946 வரைக்கும் இது வரைக்கும் தான் சட்டங்கள் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 48ல் மேலும் சில சட்டங்கள் சேர்க்கப்பட்டதாக முன்னாடி வந்து முன்னுரையில் கொடுத்துருப்பாங்க. அது இதுக்கப்புறம் வரக்கூடிய 3 சட்டங்களையும் இதுக்கு பின்னாடி சேர்த்ததுனால அது அப்படியே சீரியல் நம்பரை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பின்னாடி வரக்கூடிய சட்டங்களாகட்டும் முன்னாடி எழுதப்பட்ட சட்டங்களாகட்டும் மொத்தம் 29 சட்டங்களையும் கடைபிடிக்கக்கூடிய அவங்கள மட்டுமே தான் வந்து சாமி வந்து கவனிக்கிறதா சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்காக மட்டுமே தான் இங்கே இந்த சித்த சமாஜமும் இந்த சித்த வித்தியினுடைய பிரதிபலன்களும் அதிக அளவில் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த அளவுக்கு நாம் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த சட்டங்களெல்லாம் கடைபிடித்து ஒரு ஆன்மீக நெறியில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு தகுந்த பலனை நம்ம அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அது நமக்கு திரும்ப கிடைத்தே தீர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தபடி தான் இங்கே வந்து சாமி இந்த சட்டத்தை எழுதியிருக்கிறாரு. அதனால் மற்றவங்கள பற்றி நாம் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த சட்டங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம பொறுப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறதா சாமி வந்து சொல்லியிருக்கிறார். 28வது சட்டம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்தை வந்து சித்த சமாஜத்தினால் நடத்த முடியாது, அதுக்கு அவங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இதை எடுத்துட்டோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஒருவேளை இப்போது சித்த வித்தியார்த்திகளெல்லாம் சேர்ந்து ஒரு சித்த வித்தை அபியாச ஆலயத்தை நிறுவுறதாக இருந்தால் அவங்க தாராளமாக நிரூபிக்கலாம்ங்கிற சட்டத்தையும் சாமி கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்துக்கு இந்த உறுப்பினர்கள் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த விஷயமாகட்டும், அப்புறம் இந்த அங்கே நடக்கக்கூடிய நடவடிக்கை நிலைமைகளாகட்டும், இது எல்லாமே சமாஜத்தினுடைய அனுமதியோடு தான் இங்கே நம்ம வந்து செய்யணும். சமாஜம் நிறுவ சமாஜத்தினால் அதை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாமளாக சேர்ந்து ஒரு வேலையை இங்கே செஞ்சிட முடியாது. அதுக்கு அவங்களுடைய அனுமதி பெற்று நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நாம் செய்யலான்ட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் கூடியிருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த முழு விவரமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து இதில் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஆனால் ஏன் அவங்களால பார்த்துக்க முடியாது அப்படின்னா, அவங்களால அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் வர முடியாது. அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல்ஸே அவங்களுக்கு ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும். இன்னொன்று, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, சமாஜம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமும் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சித்த சமாஜம் உலக ரட்சிக்கானது அப்படின்னு சாமி சொல்கிறார். உலகத்தை காப்பதற்காக வேண்டி சமாஜமானது அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா சாமி சொல்கிறார்.
இப்போ இவங்க செயல்படுறதுனால உலகம் எப்படி காக்கப்படும் அப்படின்னா, அவங்க உலகத்துக்கு வாழ்ந்து காமிக்கிறாங்க. இந்த மாயையாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி சாந்தி சமாதானமாக நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே, உலகவாசிகளாகிய நம்ம எல்லாத்துக்குமே அவங்க வாழ்ந்து காமிக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அதனால் நம்மளை மாதிரியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உழைக்க வேண்டியது இருக்குது. மற்ற ஆர்கனைசேஷன் மாதிரி டொனேஷனை வாங்கிட்டு அந்த டொனேஷனில் அவங்க அதை நடத்துறது கிடையாது. அவங்க நாம் கொடுக்கக்கூடிய டொனேஷன் ரிசிப்டவே கவனித்து பார்த்தோம்னா தெரியும், எல்லாமே கார்த்திகா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு ரூபாயும் அது கார்த்திகை விழாவுக்காக வேண்டி அவங்க செலவு பண்ணுறதாக அதில் ஒரு ஒப்புதல் இருந்திருக்கும். அவங்களுடைய உபஜீவன வாழ்க்கைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உழைக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை மாதிரியே விவசாயமும் மருந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் அவங்க செஞ்சு, நாம் எப்படி ஒரு உபஜீவனத்துக்காக இங்கே பாடுபடுறோமோ அதே போல் அவங்களும் பாடுபட்டு தான் அதைய சமாஜத்தை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்போ நாம் எப்படி இங்கே ஒரு சாந்தி சமாதானம் இல்லாமல் அதே பாடுபடுற விஷயத்தை வச்சுருக்குறோமோ, ஆனால் அவங்க பாடுபடுற விஷயம் வச்சுருந்தும் கூட சாந்தி சமாதானமாக எப்படி இருக்கிறாங்கங்கிறத இங்கே வாழ்ந்து காமிக்கிறாங்க. எப்படி சுயநலம் இல்லாமல் இருக்க முடியும், எப்படி பொதுநலமாக நம்ம ஒரு வாழ்வியல் முறையை நடத்திக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சிவானந்த பரமஹம்சர் 1949 சமாதி ஆனாலும் கூட இது 1921 தொடங்கப்பட்டது. 100 வருடங்களை கடந்தும் கூட இன்னும் அப்படியே அது நடந்துகிட்ருக்குது. அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால, அந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால, சாமியினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ளார எந்தவித பேதங்களும் இல்லாமல், அவங்க எந்தவித நிலைமையும், அதாவது வித்தியாசங்களையும் பார்க்காம ரொம்ப ஐக்கியமாக சகோதரத்துவத்தோடு அவங்க அங்கே இருக்கிறாங்க. கூடவே அபியாசத்தையும் மேற்கொண்டு சாமி சொல்லக்கூடிய சட்டங்களையும் அவங்க அனுசரித்து அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நமக்குன்னு சொந்த காரியங்கள் இருக்குது, சொந்த வேலை இருக்குது, சொந்த குடும்பம் இருக்குது, நமக்குன்னு சொல்லி ஒரு வெறுப்புன்னு ஒரு இருக்குது. அப்போ நம்மளால் அந்த அளவுக்கு பொது மனநிலைமையில் நம்மளால் போக முடியறதில்ல. ஸோ இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். அவங்க நம்மளை மாதிரி எல்லாரோடையும் அவங்க பழகிட்டு இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரம் இருக்கிறது இல்லை. அவங்க அதுக்குள்ளாரையே தான் இருக்கிறதுனால நாம் பலதரப்பட்ட ஜனங்களோட பழகவும் செய்கிறோம். அவங்களோட நாம் சேர்ந்து நிறைய காரியங்கள் இங்கே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் இந்த உலகம் சார்ந்த விஷயமா இருக்குது. அவங்க இந்த உலகத்துக்காக வேண்டி அவங்க இருந்தாலும் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆன்மீகத்துக்காக, உள்நிலை பயணத்துக்கான ஒரு விஷயத்தையும் அதிகமாக அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. நாம் நேரம் கிடைக்கும் போது மட்டும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஜெபம் பண்ணுவோம். அவங்க 8 மணி நேரம் கம்பல்சரி ஜெபம் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஷெடியூலில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வித்தியாசத்தினால தான் நம்மளை அவங்களால வழி நடத்துறது முடியாது. அவங்க நம்மளை கட்டுப்படுத்துகிறதோ நம்மளை வழி நடத்துகிற அந்த விஷயத்தையோ அவங்களால செய்ய முடியாது. ஸோ அவங்களுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரியும் நம்மளுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரியும் இருக்கிறதுனால இந்த வித்தியாசத்தினால தான் இந்த நடத்துறதுங்கிறது அவங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் கூட நாம் அந்த சமாஜத்தினுடைய அனுமதியோட நாம் நம்மளுடைய அதாவது சித்த வித்தை அபியாச ஆலயத்தை நாம் கண்டிப்பாக நிரூபிக்கலாம். அப்படி நிறுவுறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அதில் சேர்க்கப்பட்டவங்க வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறத இங்கே அனுமதிக்க முடியாது. அவங்க எல்லாருமே தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களை மட்டுமே நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதெல்லாம் அவங்க நோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுட்டு இருக்க முடியாது அவங்களால. அதனால தான் அதை நிர்வகிக்கிறதுங்கிறது வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அப்படி அதில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க 30 சட்டத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கூடவே ஜெபம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இங்கே இருக்கிறதுனால அந்த சித்த வித்யா அபியாச ஆலயத்தை நாம் அவங்களுடைய பர்மிஷனில் அதை நம்ம தொடங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு.
29வது சட்டத்தில் சாமி சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு இந்த சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 30 சட்டத்தையும் ஃபாலோ பண்ணாலும் கூட, இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை கவர்மெண்ட் ஜாபில் அவங்களுக்குன்னு தனியாக யூனிஃபார்ம் கொடுத்துருக்கலாம். காக்கி ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒரு ஆர்மியாகவே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அப்போ நாம் இங்கே சாமி சொன்ன வெள்ளை ஆடைகளை அணிஞ்சிட்டு அங்கே வேலைக்கு போக முடியாத சூழல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே செய்யும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்களை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் ஒரு விலக்கு சாமி கொடுக்குறார். அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் சார்ந்த அந்த விஷயங்கள் அங்கே இருக்கிறதாக இருந்தால், கட்டாயம் இருக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த வேலையில் இருக்கும்போது மட்டும் அரசாங்கம் சொல்லக்கூடிய யூனிஃபார்மில் இருந்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் சாமியினுடைய யூனிஃபார்முக்குள்ளே வந்துடணும். வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த வேலைக்கு போகிற வரைக்கும் சாமியினுடைய யூனிஃபார்மு, வேலைக்குள்ளார மட்டுமே கம்பெனியினுடைய யூனிஃபார்மு, அந்த கம்பெனி முடிஞ்சு இப்போ வெளியில் வரும்போது சாமியினுடைய யூனிஃபார்மை மாட்டிட்டு அவங்க வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்களுடைய அந்த ஒரு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தும் கூட எப்படியாவது சாமியினுடைய சட்டத்தை கடைபிடிச்சாகணுமே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அதுக்காக வேண்டி அவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கலாம். பாக்கி வேறு ஏதாவது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் போட்டு வரலான்னு சொல்லியும் கூட அவங்க கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கண்டிப்பாக அந்த சித்த வித்தியார்த்திகளாக, அந்த அபியாச ஆலயத்தினுடைய உறுப்பினர்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்கள இந்த வெளியில் ஏதாவது நம்ம நிலையம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது விழாக்களோ கொண்டாட்டங்களோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாம் அவங்கள அந்த ஜபத்திலையும் சக்திலையும் சேர்க்காமல் வேறு ஏதாவது காரியங்களில் சித்த வித்தை பெற்றவர்களாக அவங்கள நம்ம அனுசரித்து எல்லாத்துலேயும் நம்ம வேறு ஏதாவது சொற்பொழிவு நடக்கிற இடம், பரிமாறுற இடம், அந்த மாதிரி எதில் வேணாலும் எந்த வேலைகள் இருந்தாலும் சரி அதிலெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் ஜபத்திலையும் சக்திலையும் மட்டும் அவங்கள தள்ளி நிறுத்த வேண்டிய ஒரு சூழலுங்கிறது இருக்கும். அதுவும் இந்த சாமியினுடைய சட்டங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடைபிடிக்கிற அளவுக்கு அந்த ஏக்கத்தோடு இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மட்டுமே சாமி ஒரு விலக்கு கொடுக்குறாரு. அது எது வரைக்கும் அப்படின்னா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் கோடு போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படுற வரைக்கும். அப்படி கவர்மெண்ட்டில் அந்த ஒரு ஜிஓ பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயே அதுக்கான ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதுக்கான அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வரலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ சாமி சொன்ன அந்த கொள்கைகளுக்கு அவங்க வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதுக்கப்புறம் 30வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சித்த வித்தை சார்ந்த ஏதாவது ஒரு ஆசிரமமோ நிலையமோ ஏதாவது ஒன்று நாம் அமைக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது போர்டு வச்சு நாம் அமைக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சித்த விதையை தவிர்த்து அது சார்ந்த ஒரு பெயரை தவிர்த்து வேறு எந்த பெயரையும் உபயோகிக்கக்கூடாது. அவங்களுடைய சொந்த பெயரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கடவுள்னு அபிமானிக்கக்கூடிய மற்றவங்களுடைய பெயர்லையோ, ஒரு மதத்தினுடைய பெயர்லையோ, ஜாதியினுடைய பெயர்லையோ, அப்படி எந்த வகையிலையுமே வேற ஒரு பெயரை வச்சு அங்கே ஏற்படுத்தக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, இது வேறு மார்க்கங்கிறத அது நாம் கொண்டு வர்ற மாதிரி ஆகுது. எல்லாரும் ஒரே யூனிஃபார்மாக ஒரே பேர் வைக்கிறாங்க, இது சார்ந்த பேராகவே வைக்கிறாங்க, சித்த வித்தை சார்ந்த பேர் இல்லை சிவானந்த பரமசருடைய பேர், இந்த மாதிரி இது ஓரியன்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தா இது இந்த மார்க்கம் தான் தெரியும். நாம் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேறு மார்க்கத்தை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆகும். அதில் ஏட்டிக்கு போட்டிக்கு வேறு பெயர்கள்னு சொல்லி வரும்போது அது பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேற ஒரு பெயர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது. சித்த வித்தை அப்படிங்கிற இதை சார்ந்த ஒரு பெயர்களாக தான் அங்கே இருக்கணும். சித்த விதி அபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் தான் அது இருக்கணுங்கிறதையும் சாமி 30வது சட்டமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது பொதுவாக இந்த மாதிரி சட்ட புஸ்தகங்கள்லாம் போடும்போது அது ஜென்ரலாக இதோட முடிச்சிருவாங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடிதம் எழுதுன மாதிரி இங்கனம்னு போட்டு அப்போ இருந்த பொது தலைவர் எஸ் விஸ்வம் அப்படின்னு சொல்லி போட்டு 14/12/1948 அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இது சரியாக எது வரைக்கும் அப்படின்னா, சாமி 21/6/1948
1949 அவர் சமாதி ஆகுறாரு. சரியாக ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வரைக்கும் இந்த டேட் அங்கே இருக்குது. சாமி சமாதி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டில் இந்த புஸ்தகத்தை வந்து நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சாமி இருக்கும்போதே இது நிறைவு செய்யப்பட்ட ஒரு புஸ்தகம் தான். சாமியினுடைய சமாதிக்கு அப்புறம் இதை எதையும் மாற்றுறதோ, எதையும் சேர்க்கிறதோ, எதையும் குறைக்கிறதோ எந்த வேலையும் இவங்க செஞ்சது கிடையாது. இப்போ வரைக்கும் அதே பதிப்பகம் மீண்டும் மீண்டும் வெவ்வேறான கவுண்டிங்கில் அது பதிப்பகம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது கடிதமாக இங்கே எழுதுறதை வச்சு பார்த்தா இது எனக்கு பர்சனலாக ஒரு லெட்டர் அனுப்பின மாதிரி. நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு ஒரு லெட்டர் எழுதி, நீ இப்படியெல்லாம் இரு, இப்படியெல்லாம் செய்ய, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த புஸ்தகத்தினுடைய நடை வந்து எனக்கு அப்படி தான் ஒரு பாவனையாக தெரியுது. அவங்களுக்கு பர்சனலாகவே சாமி லெட்டர் எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த சட்டம் சார்ந்த விஷயத்தில் 30 சட்டங்களையும் நாம் கவனிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 30 சட்டங்களையும் நாம் எது வரைக்கும் கடைபிடிச்சிருக்கிறோம், இனி எதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஒரு ஷெடியூல் பண்ணிவிட்டு கடைபிடிச்சதெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கும், எதெல்லாம் இப்போ வரைக்கும் கடைபிடிக்காமல் இருக்கிறோமோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறதுக்கும் நாம் கொஞ்சம் நம்மளுடைய அந்த உத்வேகத்தை கொஞ்சம் நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கிறேன். ஸோ நான் படித்த வகையில் எனக்கு புரிஞ்ச விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துருக்கிறேன். ஸோ நாளைக்கு பாலசுப்ரமணிய ஐயா என்ன புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரிங்க, ஓகேங்க. உலக சாந்தி ஒண்ணு மட்டும் அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் 4 பிரிவா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரிவுன்றது சித்த வேதம் சம்பந்தப்பட்டதான். ஒவ்வொரு அதிகாரத்துடைய இன்சா இருக்குது. ஆமா ஆமா. அது தவிர்த்துட்டு மற்றதை படிக்கலாமா, இல்ல கண்டினியூ ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கலாமா? இவங்ககிட்டயே ஒப்பீனியன் கேட்டுடலாங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. ராமச்சந்திரன் ஐயா, சௌந்தரி அம்மா, சுப்பிரமணியம் ஐயா, சுபத்ரா அம்மா, சண்முக சுந்தரம் ஐயா, அவர் சொன்னது புரிஞ்சுங்களா? இப்போ அதில் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிறதுல 4 பகுதி இருக்கும். அதில் முதல் பகுதி 22 அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம், 2ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம்னு சொல்லி அதை கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நாம் சித்த வேதத்தில் அந்த 22 அத்தியாயத்தையும் விரிவாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த சுருக்கமும் நம்ம பார்க்கணுமா, இல்லை அதை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை, ஏதாவது புதுமையாக ஏதாவது ஒரு நல்ல இது வரைக்கும் பண்ணதை விட மாற்றம் ஏதாவது நல்லா செய்யலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. சரிங்க. சௌந்தரியமா நீங்க சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்க சொன்னா ஓகேங்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா. ஐயா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படியே அந்த சுருக்கங்களையும் பிரச்சனை சுருக்கமாவே அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகேங்க. வேற ராஜவேல் ஐயா, அப்புறம் உமா சொல்லுங்க. உமாசங்கர் ஐயா. சரிங்க ஐயா கேட்கல. ராஜவேல் ஐயா. ஐயா நீங்க உங்க விருப்பம் போல பண்ணீங்க. ஓகேங்க. சாமிநாதன் ஐயா, சேகர் ஐயா, துரை செந்தில்குமார் ஐயா, உமாசங்கர் ஐயா. ஐயா உங்க விருப்பம் போல பண்ணுங்க ஐயா. ஓகே ஐயா உங்க விருப்பம் போல பண்ணுங்க. ஐயோ, எனக்கு என்னுடைய விருப்பத்தை கண்டுபிடிக்க முடியலன்றதானே உங்ககிட்ட கொண்டு வந்தேன். ஐயா ராமச்சந்திரன் ஐயா. நமஸ்காரம் ஐயா சொல்லுங்க, உங்க விருப்பத்தை சொல்லுங்க. உங்க விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். நான் முன்னாடியே என்னுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு முன்னால ஏன் அந்த விருப்பத்தை சொல்றேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். நம்ம சேலம் ஆசிரமம் இருக்கும்போது உங்ககிட்டயே சில பேர் வந்து நான் இருக்கிறச்ச சொன்னாங்க, என்னங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னங்க ஒரே விஷயம் 4 பேர் சொல்றீங்க ஒரே நாளைக்கு அப்படின்னு உங்க பார்வைக்கு உங்களோட மேலான பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. அது நமக்கு தெரியும். தினமும் 3 பேர் 4 பேர் ஒரே சொல்றோம். அது தப்பு இல்லை. அந்த முக்கியத்துவம் கருதி 4 பேர் 4 கோணத்துல சொல்றோம். அதனால அது கரெக்ட் தான். ஆனா திருப்பியும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாமே. இந்த நேரத்தை மேற்கொண்டு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாமே. இந்த நேரத்தை அப்படி நல்லபடியா பயன்படுத்திக்கலாமேன்னு தோணுது. அப்ப 2ஆம் பாகத்துல இருந்து பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த நேரத்தை சொன்னதே சொல்றதை விட பொது விஷயங்களுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாமேங்கிற அபிப்பிராயத்துல
நாம ஒண்ணு ஸ்கிப் பண்ணிட்டு 2ல இருந்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு தாழ்மையான எண்ணம். ஓகே. வேற யாராவது? சுபத்ராமா சொல்லுங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரங்கம்மா. ஆஹ் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லும்போ அஹ், மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்கம்மா. அப்படி எனக்கு தோணுச்சு. ஓகே, சரிங்கம்மா. ஏன்னா எப்பளும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது அது நமக்கு மனசுல பதிஞ்சு நிற்கும். இருக்கும். ஆமா ஆமா. அது மறக்கவே மறக்காது. எப்பளும் கேட்டுட்டே இருக்கும். தினம் அது ரிப்பீட் பண்ணும்போது. அதனால அப்படி சரிப்படுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து சரிங்க. ஸ்டார்ட் பண்ண. இனி உங்க சௌகரியம் மாதிரி என்னோட. சரிங்கம்மா. ஓகே, சந்தோஷங்கம்மா. ஆத்த நமஸ்காரம். அப்புறம் இனி ஒரு விஷயம் சொல்லுங்க. கூட நான் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. அதாவது இந்த நடவடிக்கிரமம் அப்படிங்கிற புஸ்தகம் ஒரு நாள்ல உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்னு ஆசிரமத்துல இருக்கிற ஒரு நபர் என்கிட்ட சொன்னாங்க. எப்படின்னா, சாமி அந்தந்த சந்தர்ப்பத்துல உருவான ஒவ்வொரு நிகழ்வுகள் வாழ்க்கையில ஒருத்தர் எங்கெங்கயோ உலகத்துல நடக்கிறதெல்லாம் அது கேள்விப்பட்டும் அறிந்தும் அதுக்காக தான் ஒரு விளக்கு கிரமத்துல ஆட் பண்ணி ஒவ்வொரு பாட்டையும் புதுசா ஆட் பண்ணி வந்ததுதான் இந்த நடவடிக்கிரமம். எல்லாம் ஒரே நாள்ல உருவாக்குனது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. சாமியினுடைய விருப்பத்தின் பேர்ல இது நடக்கல. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மள மாதிரி இருக்கக்கூடிய வித்தியார்த்தியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு வந்த பிரச்சனைகளை அவங்க வந்து சாமிகிட்ட சொல்ல வரவும் அதையே சரி பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு சட்டமாக சாமி கொண்டு வந்ததா ஆமா சொல்லியிருக்கிறாங்க. சரிதாங்கம்மா. ஓகே, நமஸ்காரம். ஐயா துரை செந்தில்குமார் ஐயா. ஐயா நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். தாராளமாங்கம்மா. ஐயா இந்த நம்ம சித்த வேதம் படிக்கக்குள்ள தாது உணர ஜெபிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா? தாது உணர வேண்டும். தாது உணர நம்ம அபியாசம் பண்ணணும் சொல்லியிருக்காங்களா? இப்ப நாம இந்த சித்த வித்தையை தான் வாழ்நாள் ஃபுல்லா பண்ண போறோம். சோ இதுதான் நம்மளோட மெயின் கோலு. இதுதான் நோக்கிதான் நம்மளோட பயணம் எல்லாமே. இந்த ஒரே விஷயம் தான் அரைச்சமாவதான் தான் திரும்ப திரும்ப அரைக்க போறோம். ஆனா அரைக்கக்குள்ள பக்குவம் இல்லாம அரைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அப்ப அதை அரைக்க ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதை அரைக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட்ஸ், பக்குவமா அரைக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட்ஸ் எல்லாம் சித்த வேதத்துல தான் இருக்கு. சோ அப்ப அத வந்து நாம திரும்ப 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 ஆழ்ந்து எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ சோ அந்த அளவுக்கு நம்ம ஜபத்திலையும் அந்த பக்குவம், அந்த முன்னேற்றம் எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம தாது உணர இந்த சித்த வேதத்தை படிக்கணுங்க ஐயா. அது திரும்ப திரும்ப படிக்கணும். இப்ப வந்து இது போர் அடிக்கிற சப்ஜெக்டோ போர் அடிக்குதோன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா இது வேதம், இதுதான் நமக்கு எல்லாமே, இதுதான் நம்ம ஜீவனை காப்பாற்றக்கூடியது. சோ அப்படி ஒரு விஷயத்த நம்ம போர் அடிக்குது, இதை இப்படி மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி நினைக்க கூடாது இல்லைங்க ஐயா? சோ எப்படி தாது உணர ஜபிக்கணுமோ அந்த மாதிரி தாது உணர உணர சித்த வேதம் படிக்கணுங்க ஐயா. சோ இதுதான் என்னோட போர் அடிக்குதுன்னு சொல்லல. இது எப்படியும் இன்னும் 1 வாரம் 2 வாரம் மட்டும் திரும்பவும் சித்த வேதம் படிக்க தானே போறோம். ஆசிரமனுடைய ரூல்ஸும் தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஜபம் கொடுக்க சொல்ல கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம். சரி சமாதி வைக்கக்கூடிய அந்த டைம்ல என்ன வழிமுறையை பின்பற்றணும் அதை தெரிஞ்சுக்கலாம் தான் சொல்ல தர. அது போர் அடிக்குது இல்லைங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னதுக்காக சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன். நீங்க இப்ப படிங்க ஒமிட் பண்ணுங்க அது இஷ்யூ கிடையாது. பட் சித்த வேதத்தோட இம்பார்ட்டன்ட்காக நான் அதை சொன்னேன். இம்பார்ட்டன்ட் அது கரெக்ட் தான். இருந்தது எப்படியும் ஒண்ணு ஒரு 2 வாரத்துல அது எப்படியும் 1 வாரத்துல முடிஞ்சிடும். 10 நாளுக்குள்ள அதிகபட்சம் திரும்பி சித்த வேதம் படிக்க தானே போறோம். அதுக்குதான் கேட்டு வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இப்போ மெஜாரிட்டி எங்க வந்திருக்குது அப்படின்னா இது திரும்ப படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குது. ஏன்னா சுப்பிரமணியம் ஐயாவும் அதுதான் சொன்னாரு, சுபத்ரா அம்மாவும் அதுதான் சொன்னாங்க. மற்றவங்க எல்லாம் நியூட்ரலா வந்து உங்க இஷ்டம்னு சொல்லி அது நியூட்ரலா நோட்டாவுக்கு ஓட்ட போட்டு விட்டாங்க. ஆமா வந்து இதுதான் வந்திருக்கு. இன்னும் 2 பேரும் இன்னும் சொல்லல. யாருன்னா சேகர் ஐயா இன்னும் சொல்லல, சாமிநாதன் ஐயா இன்னும் சொல்லல, காளிதாஸ் ஐயா இன்னும் சொல்லல.
அவங்கள ஓட்டு போடாதவர்கள். ஆமா. எலக்ஷன் பூத்துக்கு வராம போயிட்டாங்க. சரி சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே ஐயா காளிதாஸ் ஐயா, நமஸ்காரங்கய்யா. நமஸ்காரங்க. அது எப்ப இருந்தாலும் கேட்கறதானே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஆமா. ஏன்னா இப்ப நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா புரிதல் ஆமா. புரிதல் வரும். நீங்க படிக்கும் உங்களுக்கு மாதிரி புரிதல் வரும். ஒவ்வொருத்தருக்கு இது ஒரு கருத்து கலந்துக்கிட்ட மாதிரி தான். அதனால வந்து ஆரம்பத்திலேயே படிச்சுக்கிறது நல்லதுதான். என்னுடைய கருத்து அவ்வளவுதான். சரிங்க. அப்ப சௌந்தர்யம்மா சொன்னபடி நாம அந்த சித்தவேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எவ்வளோ படிச்சாலும் அந்த தாதுவுக்கு உணர்வு உண்டாகிறது கிடையாது. வெறுமனே நம்ம 100 முறை, 1000 முறை, 2000 முறை, லட்சம் முறை இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த தாதுவுக்கு உணர்வு உண்டாகிறது கிடையாது. அதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, அக்ஷராபியாசம் செய்தால் மட்டுமே தான் தாதுவுக்கு உணர்வு உண்டாகுங்கிறார். அப்ப நாம படிக்கக்கூடிய ஒரு சொல்லாகட்டும், ஒரு ஒரு சென்டென்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு ஸ்ருதி ஆகட்டும், அது நமக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளார இந்த தாதுவுக்கு உணர்வு ஏற்படணும். அதுக்கு அக்ஷராபியாசம் இருந்தால் தான் முடியும். அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள விட்டுட்டு அந்த சப்தம் எங்கிருந்து உண்டாகுதோ, அந்த தொனி எங்கிருந்து உண்டாகுதோ, அதனுடைய மூலத்துக்கு போய் படிக்கணும்னு சாமி சொல்றாரு. அப்போ அனுபவம் நாம ஜபத்துல வர வர தான் இங்க தாதுவுக்கு உணர்வு ஏற்பட்டு அந்த சித்தவேதத்தினுடைய ஆழ்ந்த பொருள் நமக்கு புரிய வருது. அதனால இந்த சித்தவேதம் வாசிக்கிறது மட்டும் கிடையாது. அது வாசிக்கிறது எதுக்குன்னா, நமக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான். மறந்து போயிருப்போம். ஜீவனுடைய முக்கியத்துவம்லாம் தெரியாம அப்படியே விட்டுட்டு போயிருவோம். உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அப்படியே இருந்துருவோம். அதை நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக சித்தவேதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறோம், கேட்குறோம், பேசுகிறோம், இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம். ஆனால் கூடவே அந்த ப்ராக்டிக்கலாக அந்த அனுபவத்தை நோக்கின ஒரு முயற்சியும் அங்கே இருந்தால் தான், இப்போது சௌந்தர்யா அம்மா சொன்னபடி அந்த உணர்வு ஏற்படும் போது சித்தவேதம் இன்னும் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஆழமான அதில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல ரகசியங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த தாது உணர்வுக்காக வேண்டி நம்ம முயற்சியும் செய்யணும். அந்த முயற்சிக்காக வேண்டி நம்மளை ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு சித்தவேதம் வாசிக்கிறதும் நமக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, சரிங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம நாளையிலிருந்து முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்க சட்டத்தை நீங்க பேசிட்டு நிறைவு பண்ணிருங்க. ஆத்த நமஸ்காரங்க. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. ஆத்த நமஸ்காரங்க. ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சித்தவேதம் நம்ம செய்யக்கூடிய ஜபம், அது உண்மையான நமக்குள்ள அது தீவிரமான ஒரு பக்தி விசுவாசத்தோடு இருந்து, அதே சமயம் நாம் பண்ணக்கூடிய அந்த நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்யக்கூடிய இந்த பயிற்சியும் நமக்குள்ள ஒரு தெளிவு பெற வேண்டும் அப்படின்ற விதத்துல பார்த்தீங்கன்னாலும், இதுல சித்த வேதத்துடைய புரிதல் என்பது நம்மளுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. மத்தக படிப்புல படிச்சாலே எல்லாமே தெரிஞ்சிடும் சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டு அது எத்தனை பேருக்கு அது முடிகிறது? முடியல. ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இல்லை, அது ஒரு ஆரம்ப காலகட்டத்துல அந்த புத்தகத்தினுடைய சப்போர்ட்ன்றது ஒரு தேவைப்படுகிறது. எல்லாராலுமே மத்தக படிப்பு எல்லாத்தையும் வீட்டுட்டு அப்படியே தியானத்துல போக முடியுதா? உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்புலயே நம்ம லாக்கா இருக்கிறோம்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த உபஜீவனத்திலிருந்து அதில் ஏற்படக்கூடிய அந்த பற்றிலிருந்து விடுதலை பெற்று, அப்போ இந்த மார்க்கத்துல முழுமையாக பயணிக்கிறதுக்கு சித்த வேதத்தினுடைய அந்த சப்போர்ட்ன்றது தேவைப்படுகிறது. அதுவும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஏதோ ஒரு விஷயமாவது ஒரு புதியதமான ஒரு கோணத்துல, ஆனா இயல்பான அது நிலைதான். அது நமக்குள்ள இது நாள் வரை இத்தனை தடவை படிச்சுமே புரியலையே, இப்ப மட்டும் எப்படி இது இந்த அளவுக்கு அது புரியுது கூட, இந்த ஜபத்தினுடைய நுணுக்கம் இந்த அளவுக்கு அதுல தெரியுது என்ற பல அதிசயமான நிகழ்வுகளும் நம்ம அனுபவத்தில் நிகழ்வுறத நடைமுறையில பார்க்கலாம். அந்த முறையில பரவாயில்ல, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு கருத்து தான் பரவாயில்ல, முதல் அத்தியாயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அது உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தில் அது ஒரு சுருக்கமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கம்தான் அது. அடுத்த கிரமங்கள் மட்ட வாழ்க்கை. கிரமங்கள் என்பது ஆரம்பத்தில் ஞானபிதா இந்த வித்தையை
விருப்பப்படுவதற்கெல்லாம் கொடுத்தார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த சித்த வித்தை பயணத்திற்கு எதெல்லாம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை உடைப்பதற்கு, என்ன இதை நம்ம பின்பற்றவில்லை என்றால் கிரமங்களுடைய வாழ்க்கையை நாம் உலகவாசியாக மாறுவதற்கான சூழ்நிலை என்பது அதிகமாக இருக்கிறது. கூடவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த மார்க்கத்தினுடைய இந்த உறுதி ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த நோக்கத்துக்கும் கால விரயம் அதிகமாக ஆகும் என்பது தெரிந்ததால இந்த கிரமங்கள் விதி என்பது அப்ப அந்தந்த காலங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் வருது சித்த வித்தியார்த்திகளுக்கு, எங்கெங்கெல்லாம் அவர்கள் உலகத்துல பந்தப்பட்டு விடுகிறார்கள் என்பதற்காகத்தான் அந்த விதிமுறைகள் ஒன்றொன்றாக சேர்த்து கடைசியாக இப்ப 30 விதிமுறைகள் என்பது இருக்கிறது. எதுவுமே பிராக்டிக்கலாக நம்ம அனுபவத்துல வரும்போது தான் எந்த ஒரு செயலுமே அதில் ஏற்படக்கூடிய என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் என்பது தெரியாதது. இப்ப அந்த பயிற்சியில் நாம் பயணம் செய்யும் போது ஏற்படக்கூடிய இந்த மார்க்கத்துக்கு தடையான உலகியல் வாழ்க்கை, அதிலிருந்து பற்று, அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிரமங்களுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக நாம் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நம்ம ஜீவன் என்பது எளிமையாக அது காப்பாற்றப்படுகிறது. நம்மை அறியாமலேயே ஜபத்தினுடைய அந்த மேன்மை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதை நம்ம அறியாமலே அது நடக்கும், அதை உணரலாம். அதுக்குதான் இந்த கிரமங்கள் என்பது அவ்வளவு முக்கியமானது. இந்த கிரமங்கள் என்பது ஒரு மிலிட்டரியில சேரணும்னா கூட சரி, அது ஒரு ஆர்மியில இருக்கணும். அப்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாதான் ஆர்மியில இருக்க முடியும். நான் வீட்டுல இருப்பேன்னா எப்படி முடியும்? அது ஒரு 6 மாசமா ஒரு தடவை தான் வீட்டுக்கு போக முடியும், வர முடியும். மொத்தம் ஆர்மியில தான் இருக்கணும். நான் டெய்லி வீட்டுக்கு போவேன்னா ஆர்மியில எப்படி சேர்த்துப்பாங்க? அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி புத்தி கூர்மை இருக்கணும், அவர்கள் சொல்வதை செயல்படுத்துவதற்கு. அப்ப அத்தகைய உடல் ரீதியாகவும் தகுதி, மன ரீதியாகவும் தகுதி, அப்புறம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த வைராகியமான அதை உண்டு பண்ணுவதுதான் ட்ரைனிங் எடுத்தது. அப்ப அதெல்லாம் தகுதி உள்ளவர்கள். அது கூட குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இயல்பாக அந்த உடலுக்கு அந்த தளர்வு ஏற்பட்டு விடும். அப்ப அதுக்கு சாதாரண ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கே இத்தனை கண்டிஷன்கள். 1 கிலோமீட்டர் ஓடினா இத்தனை நிமிஷத்துக்குள்ள ஓடி முடிச்சிடணும், இவ்வளவு லைட்டு ஜம்ப் பண்ணணும், இவ்வளவு வெயிட் தூக்கணும். இதெல்லாம் ஆர்மியில எவ்வளவு ஒரு விதிமுறைகள். அதுக்கெல்லாம் தகுதி இருந்தா மட்டும்தான் ஆர்மியில தகுதி இருக்குது. அதே மாதிரிதான் ஒரு நாட்டை காப்பாற்றுறது, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் கிரமங்களுடைய தகுதி முக்கியம். அடிப்படை தகுதி என்பது இதுல முக்கியம். அதுல இது சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதனுடைய ஞானிகளுடைய அந்த வார்த்தை, அவருடைய அனுபவத்தில் ஏற்பட்ட வார்த்தை, ஞானபிதா உணர்ந்து எழுதியது. இது இந்த முறையிலெல்லாம் தடைகள் ஏற்படுகிறது நடைமுறை வாழ்க்கையில். இந்த வித்தையில நம்ம பயணிக்க சொல்லும். அப்ப இந்த இதெல்லாம் இது இது இன்னும் நல்லா எளிமையாக்குவதற்குத்தான் நம்ம இந்த வித்த பயணத்துல ஜபத்துல சீக்கிரம் நமக்கு நிறைவேறணும் என்பதற்காகத்தான், சீக்கிரம் நம்மளுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப உலக பற்ற விட வேண்டும். அப்ப அதுக்குத்தான் இந்த கிரமங்களுடைய அந்த வாழ்க்கை ஜீவனை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் உலக பற்றிலிருந்து அந்த ஜீவனை விடுதலை செய்ய வேண்டும். அதுக்குதான் இந்த கிரமங்களுடைய வாழ்க்கை. அப்ப அது பிணைந்து இருக்கிறது. நம்மளுடைய செய்யக்கூடிய இந்த ஜபமும் கூடவே இந்த சித்த வேதத்தினுடைய புரிதலும் நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும்
மூன்றுமே ஒன்றோடு ஒன்று அது பின்னி பிணைந்தது. உடல், மனம், ஜீவன், இது மூன்றும் ஒன்று கொண்டு பின்னப்பட்ட நிலையில தானே நம்ம மெர்ஜா இருக்கிறோம். அது அப்ப மூன்றுக்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி, கிளியர் டிஸ்டன்ஸ். அப்போது தான் இந்த ஜீவன் உடல் என்ற அந்த பந்தத்தில் இருந்தும் மனம் என்ற அந்த பந்தத்தில் இருந்தும் தன்னை தற்காத்து கொள்ளும் அந்த ஜீவனால. அப்ப அதுக்குத்தான் இந்த கிரமங்களுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒரு அத்தியாவசிய, ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அடிப்படை தேவை இந்த வித்தை பயணத்திற்கு. அப்ப அந்த விதத்துலதான் ஞானபிதா இந்த நடவடிக்கை கிரமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுல நம்ம ஃபாலோ பண்றோம்னா உலகவாசிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? பேருக்குத்தான் வெளிவேஷம், வித்தியாசம் என்பது இல்லையே. சாதாரண பந்தத்தில் உழண்டு கொண்டிருக்க ஒரு உலக வாசிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இப்ப வித்தை பெற்றவர்கள் மற்றும் ஆகக்கூடாதது, வித்தியார்த்திகளாக அது மாற வேண்டும். நம்ம ஸ்கூல்ல படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எல்கேஜி சேர்க்கிறோம், ப்ரீகேஜி சேர்க்கிறோம், எல்கேஜி சேர்க்கிறோம். நான் எல்கேஜி விட்டு தாண்ட மாட்டேன் அப்படின்றதுதான் இந்த 2 சட்டத்திலேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது. மேற்கொண்டு 8th 10th +2 காலேஜ், அப்புறம் அதுல பிஹெச்டி, ஒரு எல்கேஜி தான் ஒரு அடிப்படை. இதுதான் 2 சட்டங்கள். அதுக்குதான் ஞானபிதா உறுதிமொழி கொடுத்திருக்காரு. காணிக்கையாக அதை கொடுக்கணும். கூடவே நம்ம கொடுத்த அந்த உறுதிமொழி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்க வேண்டும். 2 சட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டா போதுமா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம வாழணும்ல. இப்ப அடுத்த எல்கேஜில இருந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் வரணும்னா கிரமங்கள் வாழ்க்கை பின்பற்றும் போதுதான் நம்மளுடைய உள்நிலையில் ஏற்படக்கூடிய 6 ஆதாரங்களுடைய அந்த மாற்றம் என்பது நம்ம இயல்பாகவே நம்மளால எளிமையாக அது உணர முடியும். அது கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை இல்லை என்றால் ஏதோ ஜபம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்றோம். நமக்குள்ள என்ன நிலையில இன்னைக்கு எந்த ஆதாரத்திலோட கடந்து போனோம் எதுவுமே நம்மளுக்குள்ள அது உணர முடியாது. ஒரு மெக்கானிக்கலா தான் இருக்கும். ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அனுபவமான அந்த தாது உணர்வோடு அது இருக்காதது. அப்ப அந்த கிரமங்கள் உட்பட்ட அந்த வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ண சொல்ல மட்டும்தான் நமக்குள்ள ஒரு இயல்பாகவே அது உடல் அளவிலும் அது ஜாக்கிரதை உணர்வு உண்டாகிறது, மனதளவிலும் ஜாக்கிரதை உணர்வு, ஜீவன் அளவிலும் ஒரு ஜாக்கிரதை உணர்வு. அதை இயல்பாகவே நமக்குள்ள அது உண்டாகுவதற்குத்தான் இந்த கிரமங்களுடைய வழிகாட்டுதல். அதனாலதான் இந்த ஞானபிதா ஒரு முறைக்கு அதை பலமுறை தனக்குள்ள இப்படி இருந்தால் வித்தியார்த்திகள் அதிகமாக உருவாவார்கள். இது அதுக்குதான் இந்த விதிமுறைகள் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுலதான் பாத்தீங்கன்னாலும் இந்த சட்டங்கள்ல மேற்கூறிய வகுப்புகள் அனுசரித்து நடக்காமல் இருக்கின்ற சித்த வித்தியை பெற்றவர்கள் தன்னுடைய பெயரை விட்டு வேறு பெயரோடு கூடவோ அல்லது அவனுடைய சொந்த பெயருடன் கூடிய ஆனந்த பட்டம் சேர்த்து சொல்லிக் கொண்டு நடக்கிறவர்கள், ஆசிரமத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் முதலான எவரையும் சித்த வித்தியார்த்திகள் என்றோ சித்த வித்தியார்த்திகளுடைய சகோதரர்கள் என்றோ நினைக்கவோ கருதவோ செய்யக்கூடாதது. அப்ப அந்த விதியை பின்பற்றி நடக்காமல் இருக்கின்ற சித்த வித்தை பெற்றவர்கள், அப்ப இதுலயே இந்த ஒரு ரூல்ஸ்லயே சரியானது. அப்ப கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்பவர்கள் கூடவே தன்னுடைய ஜீவனை முழுமையாக காப்பாற்றிக் கொள்ளணும் என்று ஒன்று தீவிரம் இருப்பவர்களுக்குத்தான், அது நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துவர்கள் தான் உண்மையான சித்த வித்தியார்த்திகளுடைய சகோதரர்கள். எப்படி நம்ம ஞானபிதாவை அப்பான்னு கூப்பிடறதுக்கு எப்ப நம்ம தகுதி வரும்? கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை, தடா பிராணாயாமம், சமாஜத்தின் கொள்கையும் ஏற்றுக்கொள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய உண்மையான புத்திரர்கள்.
அப்ப உண்மையான சித்த வித்தியார்த்திகள் யார்? உண்மையான ஆத்ம சகோதரர்கள் யார்? அப்ப இந்த கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான். மற்றவர்கள் எல்லாம் இன்னும் அதுக்கான தகுதியை இன்னும் பெறவில்லை. இன்னும் அந்த உலகியலுடைய அந்த பற்றுக்கள் விடவில்லை. அப்படிதான் இந்த இடத்துல அது சொல்ல முடியும். அது அப்ப அந்த உலகவாசிகள் நினைத்த மாதிரி நம்ம போகணுமா? அவர்கள் நினைச்சா மாதிரி தான் நடக்கணுமா? கிடையாது. சித்த வித்தியார்த்திகள் தான், ஜீவனை காப்பாற்றிக் கொள்பவர்கள் தான். அதுதான் ஈஸ்வனுடைய தன்மை. அப்ப அந்த தன்மை நமக்குள்ள அதனுடைய அடைய வேண்டும் ஒரு உண்மையான அது வைராகியம் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுடைய அந்த சூழ்நிலையை கிரமங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். கிரமங்களுக்கு உட்பட்டு மாற்றிக்கொள்ள முடியும். அந்த இடத்துல தீரதை ஷமா என்ற அந்த வைராகியம் நம்மளுடைய சுக்கலத்தை எந்த அளவுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள அதை நிலை நிறுத்துறோமோ அந்த அளவுக்குத்தான் நம்ம அந்த சித்தையினுடைய இந்த கிரமங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அப்ப அந்த நாளுக்கு நாள் நம்ம ஜபத்துடைய தன்மை அது மெருகேறும் போது தான் கிரமங்களுக்கு உட்பட்டு நம்மளால வாழ்வதற்கான வழிமுறையும் அதுக்கு பிறக்காதது. அதுக்குதான் மேறேறிய இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்களை மட்டுமே நாம் கவனிக்கின்றதாகும். அல்லாதவர்களை பற்றி யாதொரு சிரத்தையோ சிந்தனையோ நமக்குள்ள அது கிடையாது. நான் டிரைவிங் எனக்கு நல்லா தெரியும், ஆனா டிராபிக் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்ப அதே மாதிரிதான் நான் வித்தை நல்லா பண்ணுவேன், கிரமங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். டிரைவிங் நல்லா தெரியும், டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடாத நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு தானே மிக அதிகம். தேவையில்லாத ஃபைன் கட்ட வேண்டி வரும், தேவையில்லாத ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஜீவனை நம்மளால அதுல காப்பாற்றிக் கொள்வதற்கும் உடலை காப்பாற்றிக் கொள்வது கூட கஷ்டமாகத்தான் இருக்கும். அதே மாதிரிதான் வித்தை எவ்வளவு நல்லா பண்ணியும் சரி கிரமங்களுக்கு உட்பட்டு வாழவில்லை என்றால் அது நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளால நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்ம ஜீவனுக்கு நம்மளாலே அது இடையூறாகத்தான் இருக்கும். உதாரணமாக நீங்க கூட பார்க்கலாம், அந்த காலத்துல அசுரர்கள் தேவர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அசுரர்கள் தீவிரமான தவம் பெற்று நல்ல தவம் செய்தார்கள். அவர்களை போல சிவபக்தர்கள் இல்லை, அந்த அளவு கூட தவம் செய்தார்கள். ஆனால் கிரமங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கை வாழவில்லை. புராண கதைகள்ல பார்க்கலாம் நீங்க. அது வாங்கி அந்த தவத்தினுடைய அந்த பலனை அது அதர்மத்துக்குத்தான் பயன்படுத்தினார்கள். புராண இதிகாச கதைகள்ல நீங்க கேட்கலாம்ல. அப்ப நம்மளை விட தீவிர வைராகியத்தோட தியானம் செய்தார்கள். சிவனே வந்து காட்சியளித்து கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்தாரு, விஷ்ணு காட்சியளித்து வரத்தை கொடுத்தாரு, அப்படின்லாம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அவர்களால கட்சியில செத்து தானே போறார்கள், அவமானங்கள் தானே, பலவித வாழ்க்கையில துன்பங்கள் தானே அவர்களுக்கு நடக்கிறது. அப்ப அந்த வைராகியம் எப்ப அந்த கிரமங்களுக்கு உட்பட்டு நாம் வாழ்கின்றோமோ அப்போது தான் நம்ம ஜீவனை நம்மளால முழுமையாக மோட்சகதிக்கு கொண்டு செல்ல முடியும். கூடவே சரி அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாக நம்ம வாழறதுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதுக்குதான் இந்த கிரமங்களுடைய வாழ்க்கை என்பது முக்கியம். அந்த முறையில ஞானபிதா அதுக்குதான் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான் ஏற்படுத்தி இருக்காரு. அப்ப அந்த ஜீவிதத்தோடு வரணும்னா அப்ப கிரமங்கள் ஃபாலோ பண்ற வித்தியார்த்தியால தானே அது வர முடியும். அது உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாக அமைக்க முடியாதது. உலகம் என்பது அவரவருடைய மனம்தான் அவரவர்களுக்குரிய உலகம். அவரவருடைய அந்த மனமாகிய உலகத்தை
ஒரு சாந்திக்குள்ள, ஒரு சமாதானத்துக்குரிய, பிரம்மானந்தத்தை காணக்கூடிய ஜீவிதமாக இருக்க வேண்டும். அது பஸ்பசன் என்னுடைய மனமாகிய உலகத்தையே என்னால சாந்தியாக பிரம்மானந்தமாக வைத்துக் கொள்ள தெரியவில்லை என்றால் எப்படி இந்த உலகத்துக்கு நான் சாந்திக்குள்ள ஜீவிதமாக என்னால வாழ முடியும்? அது அப்ப அதுக்குத்தான் முக்கியமாக இந்த கிரமங்களுடைய வாழ்க்கையோடு நாம் முழுமையாக, அது உண்மையாக நம்ம வாழும் போது நமக்குள் இயல்பாகவே அது நடைபெறும். அததான் இந்த இடத்துல வலியுறுத்துறாரு ஞானபிதா. 28வது சட்டத்துல சித்த வித்தை அபியாச ஆலயம் என்ற பெயரில ஒரு ஸ்தாபனம் சமாஜத்தின் கீழ் நடத்துவது கூடாது. இப்போது சமாஜத்தின் உறுப்பினர்களையும் அந்தந்த சமயத்தில் சமாஜத்தில் வைத்து சேர்கின்ற உறுப்பினர்களை மட்டுமே உத்தரவாதத்துடன் நிர்வகிக்க முடியும். அவங்களுக்கு ஆசிரமத்தை அதை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கே அவங்களுடைய வேலை சரியா இருக்கும். ஆனா பொதுவா சித்த வித்தை அபியாச ஆலயங்கள் யாருன்னா வச்சாங்கன்னா அதில் நடக்கக்கூடிய அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த நிலையை நடத்துங்க. அதெல்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் ஆசிரமம் எந்த விதத்திலையும் தலையிடாதது. ஏன்னா நிலையங்கள் நடத்துவர்கள் உலகவாசிகளோடு சர்வ சகஜமாக பழகுகிறார்கள். அந்த நிலையத்துக்கு வரக்கூடிய அந்த நிர்வாகத்தினோட அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் தினசரி ஒரு பஞ்சாயத்து பணி இருக்கிறதெல்லாம் ஆசிரமத்துடைய வேலை கிடையாதது. ஏன்னா அவங்களுடைய ஐக்கியமாக மாட்டேன்றாங்க. யாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை என்பது இல்லாத இருக்கிறது. நிலையங்களை நடத்துறது கூட ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு, எல்லா இடங்களும் கிடையாது, ஒரு சில இடங்கள்ல இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி விதத்துக்கெல்லாம் அதாலதான் ஆசிரமம் அவங்க வேலையை அவங்களுக்கு சரியா இருக்கிறதால இந்த மாதிரி நிலையங்கள் உள் விஷயங்கள் அவங்க தலையிறது என்பது கிடையாதது. தேவைப்பட்டால் ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அது ஏன்னா இந்த நிலையங்கள் நடத்துவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காகத்தான் அதிகமாக செலவிடுகிறார்கள். ஏதோ தினசரி ஜபம் கூட நிலையங்கள்ல பண்றது கிடையாது. ஏதோ மாசத்துல ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு மற்ற டைம்ல அந்த உலகவாசிகளாகவே இருக்கிறார்கள். அந்த காரணத்துக்காக தான் ஆலயத்தினுடைய முதல்ல கட்டுப்பாட்டில் இருந்த நிலையத்தினுடைய ஆசிரமத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ஆலயங்கள்லாம் எடுத்துட்டாரு. அவங்க சமாஜத்தை மட்டும்தான் அவங்க அதால அதாவது நிர்வாகம் செய்துட்டு இருக்கார்கள். சித்த வித்தியார்த்திகள் மேல் சட்டை போடாமல் இருக்கணும். அப்ப இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும். விலங்குகள் எல்லாம் எப்படி காற்று, மழை, வெயில் எதுவா இருந்தாலும் சரியது எந்தவித மேலாடையும் இல்லாமல் இயற்கையோடு அது இயற்கையாக அது ஒருங்கிணைத்து வாழ்கிறது. அப்போ சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் நம்ம அந்த இயற்கையோடு ஒத்து வாழணும். தவிர்க்க முடியாத உலகத்தினுடைய கட்டாயத்தை தான் ஏதோ ஒரு கோவினமோ ஒரு வேஷ்டியோ அணியக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. மற்றபடி மேல் சட்டையாவது அட்லீஸ்ட் இல்லாத இருக்கணும். அப்பதான் இயற்கையினுடைய காற்று, மழை, வெயில், புயல் எதுவா இருந்தாலும் சரியது அந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், அதை சமாளிக்கக்கூடிய அந்த பக்குவம், அதை நேரடியாக அதை ஃபேஸ் பண்ணும் போது மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படி இருக்கும் நிலையில தான் அப்ப வெளி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள அது கதி நடத்துவதற்கான அந்த பழக்கம் என்பது நமக்குள்ள அது உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்ல எனக்கு குளிர் அடிது, என்னால ஜபம் பண்ண முடியல, இல்ல ரொம்ப வெயிலா இருக்கு, என்னால எனக்கு பிராணாயாமம் நடக்க மாட்டேங்குது, அப்படி கிடையாது. வெளி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள சதா பிராணாயாமம் நடக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடலை தயார் செய்ய வேண்டும். அதுக்குதான் அந்த மேல் சட்டை எல்லாம் வேணான்றாரு ஞானபிதா. என்ன வெளி என்பது அது உலகம் ஆகிறது. சுவாசம் வெளியே போனால் உலகம் ஆகிறது. அப்ப உலகத்தினுடைய நடக்கக்கூடிய
இயற்கை சீற்றங்களுக்கு, இயற்கையினுடைய அந்த மாறுபாடுகளுக்கு நம்ம அடிமையாக கூடாதது. அதுவே நமக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப அதுக்குத்தான் மேல் சட்டை அணியக்கூடாது. அப்படிதான் நம்ம பழக வேண்டும். இந்த உடம்பையும் நம்ம தயார்படுத்தணும். இது தவிர்க்க முடியாத அரசு வேலையில இருப்பவர்கள் அந்த டைம் யூனிஃபார்ம் தான் போட்டாகணும். அப்ப அந்த வேலை அந்த டியூட்டி முடிஞ்ச உடனே ஒரு உடனே இந்த சித்த வித்தியார்த்திக்கான அந்த வெள்ளை உடையில உடனே மாறிடணும். அந்த மாதிரி மாறுகிறவர்கள் உண்மையில இந்த வித்தை மேல அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் தொழில் ரீதியாக அந்த யூனிஃபார்ம் போடுறாங்க. அந்த டைம் தவறோ, மத்த டைம்லாம் சித்த வித்தியார்த்திகளாக அதை வாழ்கிறார்கள். அந்த மாதிரி நோக்கம் இருக்கிறவங்களும் கூட சரியது. நம்ம ஜபத்திலையும் சத்தநீரிலையும் அந்த யூனிஃபார்மோட வந்தாங்கன்னா சேர்த்துக்கலாம். அப்படின்ற முறையில இந்த கிரமங்களை நமக்கு சொல்றாரு. அதே சமயம் சித்த வித்தை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஏற்பாடுகள், அதாவது ஆசிரமோ, சங்கமோ, ஆலயமோ நம்முடைய அனுமதி ரெக்கார்டு மூலமாக போர்டு வைத்தோ மற்றும் ஏற்படுத்தக்கூடாதது. ஒரு நிலையங்கள் நடத்தினா கூட சரி, முதல்ல ஆசிரமங்களுடைய ஒரு அனுமதி பெற்றுதான் நம்ம நடத்தணும். நம்ம விருப்பத்துக்கு அவரவர்கள் அங்கங்க ஒண்ணு நடத்திட்டே இருப்பாங்க. அப்ப எது ஒண்ணு கரெக்டா ஞானபிதாவோட வழிகாட்டுதல் நடக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவு அங்க வேண்டும். நமக்கும் ஆசிரமத்துடைய வழிகாட்டுதல், நிலைய நடத்துறவங்களும் ஆசிரமுடைய வழிகாட்டுதலும் அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தேவைப்படுகிறது. அதால ஆசிரமத்துடைய அனுமதி இல்லாம ஒரு நிலையமோ ஒரு சங்கமோ எதுவுமே நம்ம நடத்தக்கூடாதது. அந்த மாதிரி இல்லாத செயல்படுத்தவர்களை அதை தடை செய்யணும். ஏன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு அந்த வித்தியாசம் தெரியாமல் அந்த இடத்துல போயிடும். அப்ப சித்த வித்தை உபதேசம் பெற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து சித்த வித்தை அபியாசம் பயிற்சி செய்கின்ற இடத்துக்கு சித்த வித்தை சேர்ந்த பெயரை தவிர அதால வேறொரு பெயரும் இருக்கக்கூடாதது. அப்ப வெவ்வேறு பெயர்கள் இருந்ததுன்னா அது தேவையில்லாத குழப்பங்களை தான் அது உண்டு பண்ணும். அப்ப இந்த சித்த வித்தை அபியாசம் செய்கின்ற அந்த நிலையங்கள் நடத்துவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சித்த வித்தை என்ற ஒரு மென்ஷன் வரணும். ஞானபிதாவோட கொள்கைப்படி இது நடக்குதுன்ற ஒரு அதுக்குதான் அந்த பேர் வைக்கணும். அந்த பேர் பலகை அந்த உறுதி இதோட இருக்கணும். இங்க சித்தவித்த பயிற்சி தான் சொல்றோம், சிவானந்தருடைய பயிற்சி தான் சொல்றோம், இதுக்கேற்ற கிரமங்கள் உட்பட்ட வாழ்க்கையை தான் இதை போதிக்கிறது. இந்த முறையில பார்த்தா சித்தவித்தை அந்த பேர் அது கூட நிலையங்களுடைய பெயரோடு அது இணைந்து வரணும் என்பதை தான் ஞானபீடா இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. இல்லைன்னா பல்வேறு பெயர்கள் வச்சா பல்வேறு விதத்துல குழப்பங்களும் அதில் போட்டிகளுக்கு உண்டாவதற்கான அதுக்கான காரணம் ஆகிடும். ஆகையால் சித்தவித்த பயிற்சி செய்கின்ற இடத்துக்கு வேறு பெயர் வைக்க கூடாது என்பதுதான் இந்த கிரமங்கள்ல நமக்கு ஞானபிதா வலியுறுத்துறாரு. அப்ப இந்த 30 சட்டங்கள் என்பது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மார்க்கத்தினுடைய நம்மளுடைய இந்த பயிற்சியை ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலையை இது எளிமைப்படுத்தக்கூடிய அதுக்கான வழிமுறைகள் தான் ஞானபிதா இந்த கிரமங்களை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு. இத நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாகமாக ஒரு அங்கமாக நம்ம மாற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த தன்னிறைவு என்பது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அடையும் என்பதைய இந்த இடத்துல அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவதோடு எனக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். சரி, ஓகேங்க. நிறைவு செய்வதற்கு முன்னாடி சொல்லுமா சுப்பிரமணியன். ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி முடிச்சிருக்கேன். உடலாலும் மனதினாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாலும் கிரமங்களுடைய வாழ்க்கையும் அதை முழுமையாக நாம் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது தான் உண்மையில நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படவில்லை. கூடவே
ஜீவனை முழுமையாக காப்பாற்றிக் கொள்ளும் போது தான் நாம் மனசாட்சிக்கு சாதகமாக நம்ம வாழ்க்கையில் நாம் பயணிக்கின்றோம் என்பதுதான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நாளைக்கு உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தில் பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஐயா.